ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நான் பிரம்மம் பாகம் 2. ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். எல்லா ஆசை மற்றும் அறிவின் முடிவு கடவுள். மகாராஜ், நீ எங்கிருந்து வருகிறாய்? எதற்காக வந்துள்ளாய்? கேட்பவர், நான் அமெரிக்காவிலிருந்தும் என் நண்பர் அயர்லாந்திலிருந்தும் வந்துள்ளோம். நான் வந்து 6 மாதங்கள் ஆயிற்று. ஆசிரமமாக நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். என் நண்பர் அவராகவே வந்துள்ளார். மகாராஜ், என்ன அறிந்தாய்? கேட்பவர், நான் ஸ்ரீ ரமணாசிரமத்தில் இருந்தேன். ரிஷிகேஷிற்கும் சென்றேன். ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று நான் உங்களை கேட்கலாமா? மகாராஜ், நாங்கள் இருவரும் ஒரே புராதன நிலையில் இருக்கிறோம். ஆனால் மகரிஷியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீ உன்னை ஒரு பெயராகவும் ஒரு உடலாகவும் கருதுகிறாய். ஆகையால் நீ அனுமானிக்கும் அனைத்துமே பெயர்களும் உடலங்களும் தான். கேட்பவர், நீங்கள் மகரிஷியை சந்திக்க நேர்ந்தால் என்ன நடக்கும்? மகாராஜ், நாங்கள் மிகவும் சந்தோஷமாக உணர்வோம். நாங்கள் சில வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளலாம். கேட்பவர், ஆனால் அவர் உங்களை ஒரு விடுதலை அடைந்தவராக அடையாளம் காண்பாரா? மகாராஜ், கண்டிப்பாக. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை அடையாளம் காண்பது போல ஒரு ஞானி மற்றொரு ஞானியை அடையாளம் காண்பார். நீ அனுபவப்படாததை உன்னால் பாராட்ட முடியாது. உன்னை என்னவாக நினைக்கிறாயோ அதுதான் நீ. ஆனால் நீ என்ன அனுபவப்படவில்லையோ அதுவாக உன்னை நீ நினைக்க முடியாது. கேட்பவர், ஒரு பொறியாளராக நான் பொறியியல் படிக்க வேண்டும். கடவுளாக நான் என்ன கற்க வேண்டும்? மகாராஜ், நீ கற்றது எல்லாவற்றையும் மறந்துவிடு. எல்லா ஆசை மற்றும் அறிவின் முடிவு கடவுள். கேட்பவர், வெறுமனே கடவுளாக வேண்டும் என்னும் ஆசையை விட்டு விடுவதால் நான் கடவுளாகி விடுவேன் என்று சொல்கிறீர்களா? மகாராஜ், எல்லா ஆசைகளும் விடப்பட வேண்டும். ஏனெனில் ஆசை விடப்படுவதால் நீ உன் ஆசைகளின் வடிவத்தை கொண்டிருப்பாய். எந்த ஆசையும் இல்லாத போது நீ உன் இயல்பான நிலைக்கு திரும்பி விடுவாய். கேட்பவர், நான் பூரணத்துவத்தை அடைந்து விட்டேன் என்று எப்படி அறிவேன்? மகாராஜ், நீ பூரணத்துவத்தை அறிய முடியாது. பூரணமற்ற தன்மையை மட்டுமே அறிய முடியும். அறிவு இருக்க பிரிவும் ஒத்திசைவு இல்லாமையும் கண்டிப்பாக தேவை. நீ என்னவாக இல்லையோ அதைத்தான் அறிய முடியும். ஆனால் நீ உன் மெய்யான இருத்தலை அறிய முடியாது. நீ என்னவோ அதுவாகத்தான் இருக்க முடியும். முழு அணுகுமுறையுமே பொய் என்று பார்க்கும் புரிதலின் மூலமாகத்தான். ஆனால் புரிந்து கொள்ள நீ வெளியிலிருந்து கவனிக்க வேண்டும். கேட்பவர், எது பார்க்கப்பட்டதோ எது உணரப்பட்டதோ அவையெல்லாம் உண்மை அல்ல, பிரம்மை மட்டுமே. இந்த வேதாந்த கருத்தாகிய மாயை என்னும் சித்தாந்தம் பிரபஞ்ச அறிவிலான பரிணமிப்பவைக்கும் வியக்தாவிற்கு பொருந்துகிறது. ஆகையால் நம்முடைய பிரபஞ்ச அளவிலான பரிணமிப்பவற்றை வியக்தாவை பற்றிய அறிவு நம்ப தகுந்ததல்ல. ஆனால் பரிணமிக்காதவற்றை அவ்வியக்தாவை பற்றிய நம் அறிவை நாம் நம்ப முடிய வேண்டும். மகாராஜ், பரிணமிக்காதவற்றை அவ்வியக்தாவை பற்றி எந்த அறிவும் இருக்க முடியாது. எது வெளிப்பட்டதோ அதை மட்டுமே அறிய முடியும். மீதி இருப்பதை அறிய முடியாது. அறியக்கூடியதை யார் அறிவர்? அறியப்படாததுதான் அறியக்கூடியதை அறியும். கேட்பவர், ஏன் அறிபவர் அறியப்படாமலே இருக்க வேண்டும்? மகாராஜ், அறிபவர் அறிந்ததை அறிவார். உனக்கு அறிபவரை தெரியுமா? யார் அறிபவரை அறிபவர்? பரிணமிக்காததை அவ்வியக்தாவை பற்றி நீ அறிய விரும்புகிறாய். பரிணமித்தவற்றை வியக்தியை நீ அறிவாய் என்று சொல்ல முடியுமா? கேட்பவர், எனக்கு பொருட்களை பற்றியும் கருத்துக்களை பற்றியும் அவற்றிற்கிடையேயான தொடர்புகளை பற்றியும் தெரியும். அது என்ன எல்லா அனுபவங்களின் மொத்தமாகும். மகாராஜ், எல்லாமுமா? கேட்பவர், ஆமாம், எல்லா நிஜமான அனுபவங்களின் மொத்தம். எது நிகழவில்லையோ அதை நான் அறிய முடியாது என்று ஒப்புக்கொள்கிறேன். மகாராஜ், அவற்றை அனுபவிப்பவர் உட்பட எல்லா நிஜ அனுபவங்களின் மொத்தம் பரிணமிக்கத்தக்கதாக இருந்தால் மொத்தத்தின் எந்த அளவு உனக்கு தெரியும்? உள்ளபடியே ஒரு மிகச்சிறிய அளவுதான். நீ அறிந்த அந்த சிறிய அளவு என்ன? கேட்பவர், என்னை சார்ந்த சில புலன் அனுபவங்கள். மகாராஜ், அது கூட இல்லை. நீ எதிர்வினை புரிவதை மட்டுமே அறிவாய். யார் எதற்கு எதிர்வினை புரிகிறார்கள் என்று நீ அறிய மாட்டாய். தொடர்பு கொள்ளும் போது நான் இருப்பதாக நீ அறிவாய். நான் இது நான் அது என்பதெல்லாம் கற்பனையானவை. கேட்பவர், நான் பரிணமித்ததை அறிவேன். ஏனெனில் நான் அதில் பங்கு கொள்கிறேன். அதில் என்னுடைய பங்கு மிகவும் சிறியது என்று ஒப்புக்கொள்கிறேன். இருப்பினும் அதன் மொத்தத்தை போலவே அது மெய்யானது. மேலும் எது மிக முக்கியம் என்றால் நான் அதற்கு அர்த்தத்தை கொடுக்கிறேன். நான் இல்லாமல் உலகம் இருண்டும் நிசப்தமாகவும் இருக்கும். மகாராஜ், இது ஒரு மின்மினி பூச்சி உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்று சொல்வதைப் போல நீ உலகத்திற்கு அர்த்தத்தை கொடுப்பதில்லை. அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறாய்.
உனக்குள் ஆழமாக மூழ்கி எங்கிருந்து எல்லா அர்த்தங்களும் ஊற்றெடுக்கின்றனவோ அந்த ஆதாரத்தை கண்டுபிடி. அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக மேம்போக்கான மனமல்ல. கேட்பவர், எது என்னை அளவானவனாகவும் மேம்போக்கானவனாகவும் ஆக்குகிறது? மகாராஜ், மொத்தம் திறந்தும் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் நீ எடுத்துக்கொள்ள மாட்டாய். உன்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த சிறிய நபரோடு ஒட்டி கொண்டிருக்கிறாய். உன் ஆசைகள் குறுகியவை, உன் குறிக்கோள்கள் அற்பமானவை. ஒரு உணர்ந்தறியும் மையம் இல்லாமல் பரிணமித்தது எங்கு இருக்கும்? உணர்ந்தடையப்படாவிட்டால் பரிணமித்தது பரிணமிக்காததை போன்றதே. நீதான் அனுமானிக்கும் புள்ளி. எல்லா பரிமாணங்களின் பரிமாணமில்லாத ஆதாரம் உன்னை மொத்தம் என்று அறி. கேட்பவர், எப்படி ஒரு புள்ளி ஒரு பிரபஞ்சத்தை கொண்டிருக்க முடியும்? மகாராஜ், ஒரு புள்ளியில் எண்ணற்ற பிரபஞ்சங்களுக்கு போதுமான இடம் உள்ளது. அதில் வெற்றிடம் நிறைந்துள்ளது. வெற்றிடத்தில் குறைவில்லை. இந்த வெற்றிடத்தை கொண்டிருக்கும் அளவான உடல்தான் நீ என்று கருதுகிறாய். இந்த சுய வரையறைதான் ஒரே பிரச்சனை. ஆனால் நீ உன்னிடமிருந்து அப்பால் ஓட முடியாது. நீ எவ்வளவுதான் தூரமாக சென்றாலும் நீ உன்னிடம்தான் திரும்பி வர வேண்டும். நீ ஒன்றுமே இல்லை என்றும் இருப்பினும் நீதான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்றும் அறிவது முக்கியம். கேட்பவர், ஒரு யோகா ஆசிரியரை தேடி இந்தியாவிற்கு வந்தேன். இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன். மகாராஜ், எந்த மாதிரியான யோகாவை பயிற்சி செய்ய விரும்புகிறாய்? அடைகின்ற யோகாவையா அல்லது துறக்கின்ற யோகாவையா? கேட்பவர், அவை ஒரே முடிவிற்குத்தான் வருகின்றன அல்லவா? மகாராஜ், எப்படி முடியும்? ஒன்று அடிமைப்படுத்துகிறது, மற்றொன்று விடுதலை அளிக்கிறது. நோக்கம்தான் மிக முக்கியம். துறப்பதனால் சுதந்திரம் கிடைக்கிறது. எல்லா உடைமைகளும் பந்தம்தான். கேட்பவர், வைத்து கொண்டிருக்க எனக்கு வலிமையும் தைரியமும் இருந்தால் நான் ஏன் விட்டுவிட வேண்டும்? எனக்கு வலிமை இல்லாவிட்டால் நான் எப்படி விடுவது? இந்த விட்டு விடுவதற்கான அவசியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் அதை ஏன் தேடக்கூடாது? துறப்பது வலிமையற்றவர்களுக்கானது. மகாராஜ், விட்டு விடுவதற்கான ஞானமும் வலிமையும் உனக்கு இல்லாவிட்டால் உன் உடைமைகளை பார். உன் பார்வை அவற்றை எரித்துவிடும். நீ உன் மனதிற்கு வெளியே நிற்க முடிந்தால் உடைமைகளையும் ஆசைகளையும் முழுமையாக துரத்தல்தான் செய்ய வேண்டிய சரியான செயல் என்று நீ விரைவில் அறிவாய். நீ உலகத்தை உருவாக்கிய பிறகு அதை பற்றி கவலைப்படுகிறாய். சுயநலவாதியாக மாறுவது உன்னை பலவீனப்படுத்தும். ஆசைப்பட உனக்கு வலிமையும் தைரியமும் உள்ளதென்று நீ நினைத்தால் அது நீ இளமையாகவும் அனுபவம் இல்லாமலும் இருப்பதால் தான். எப்போதுமே ஆசையின் நோக்கம் அதை அடைவதற்கான வழியை அழித்து விடுகிறது. பிறகு தானே இல்லாமல் போய் விடுகிறது. இது எல்லாம் நன்மைக்கே. ஏனெனில் அது ஆசையை விஷம் போல ஒதுக்கி தள்ள உனக்கு கற்பிக்கிறது. கேட்பவர், நான் எப்படி ஆசையற்று இருப்பதை பயிற்சி செய்வது? மகாராஜ், பயிற்சி செய்ய அவசியம் இல்லை. துறப்பதற்கு எந்த செயலும் தேவையில்லை. வெறுமனே உன் மனதை அப்பால் திருப்பு, அவ்வளவுதான். ஆசை என்பது மனதை ஒரு கருத்தின் மேல் வைத்திருப்பதுதான். கவனத்தை மறுப்பதால் அதன் பிடியிலிருந்து வெளியே எடு. கேட்பவர், அவ்வளவுதானா? மகாராஜ், ஆமாம், அவ்வளவுதான். ஆசையோ அச்சமோ எதுவானாலும் அதனோடு கூட இருந்து விடாதே. உன்னை காண முயற்சி செய். நடுவில் நீ மறக்கலாம், அது முக்கியமல்ல. ஒவ்வொரு ஆசையையும் அச்சத்தையும் ஒவ்வொரு எதிர்வினையையும் தன்னிச்சையாக வருவதையும் ஒதுக்கி தள்ளும் வரை உன் முயற்சிகளை தொடர். கேட்பவர், எப்படி ஒருவர் உணர்ச்சி வசப்படாமல் வாழ முடியும்? மகாராஜ், நீ வேண்டுகின்ற எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டிருக்கலாம். ஆனால் தூண்டப்பட்ட உணர்ச்சி வசப்படுதலால் ஏற்படும் எதிர்வினையை பற்றி மட்டும் எச்சரிக்கையாக இரு. முற்றிலுமாக சுயநல முடிவுடன் வெளியிலிருந்து அல்லாமல் உள்ளுக்குள் இருந்து ஆளப்படுவனாக இரு. வெறுமனை மேலும் சிறந்த ஒன்றை பெறுவதற்காக ஒன்றை விடுவது உண்மையான துரத்தல் அல்ல. அதன் மதிப்பின்மையை அறிந்து ஒன்றை கைவிடு. நீ கைவிட்டு கொண்டே இருப்பதால் நீ தன்னிச்சையாக அறிவிலும் வல்லமையிலும் தீராத அன்பிலும் மகிழ்ச்சியிலும் வளர்வதை காண்பாய். கேட்பவர், ஏன் எல்லா ஆசைகளும் அச்சங்களையும் விட்டுவிடுவதற்கு இவ்வளவு முக்கியத்துவம்? அவை இயல்பானவை அல்லவா? மகாராஜ், அவை இயல்பானவை அல்ல. அவை முழுவதும் மனதால் ஏற்படுத்தப்பட்டவை. உனக்கு உன் உடல் உட்பட எதுவுமே தேவையில்லை என்று அறிய நீ எல்லாவற்றையும் கைவிட வேண்டும். உன் தேவைகள் மையற்றவை. உன் முயற்சிகள் அர்த்தமற்றவை. உன் உடைமைகள் உன்னை பாதுகாக்கின்றன என்று நீ கற்பனை செய்கிறாய். உண்மையில் அவை உன்னை தாக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடியவனவாகின்றன. இது அல்லது அது என்று சுட்டி காண்பிக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் அப்பால் நீ உள்ளதாக அறி. எந்த புலன் அனுபவத்தாலும் வாய் வார்த்தைகளாலும் உன்னை நெருங்க முடியாது. அவற்றிற்கு அப்பால் செல், உருவகப்படுத்த மறு. கேட்பவர், உங்களுடைய போதனைகளை கேட்ட பிறகு நான் என்ன செய்வது? மகாராஜ், கேட்பது மட்டுமே உனக்கு பெரிதும் உதவாது. அதை உன் மனதில் வைத்துக்கொண்டு அசை போட வேண்டும். நான் சொல்வதை என்னை சொல்ல வைக்கிற மனோநிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்.
நான் உண்மையிலிருந்து பேசுகிறேன். உன் கையை நீட்டி எடுத்துக்கொள். நீ என்னவென்று உன்னை நினைக்கிறாயோ அது நீ அல்ல என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். உன்னை பற்றி நீ கொண்டிருக்கும் பிம்பம் ஞாபகங்களால் ஏற்படுத்தப்பட்டது. அதை நீ அறியாமலே மெய் என்று அறிந்தவாறு உபயோகிக்கிறாய். கேட்பவர், நான் என்னவோ அது என் கர்மாவின் பலன். மகாராஜ், நீ என்னவாக தோன்றுகிறாயோ அது நீ அல்ல. கர்மா என்பது நீ திரும்ப திரும்ப சொல்ல கற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை. நீ எப்போதுமே ஒரு நபர் அல்ல, ஒருபோதும் நபராக இருக்க போவதும் இல்லை. உன்னை ஒரு நபராக கருத மறு. ஆனால் உன்னை என்னார் என்று கருதுவதில் சந்தேகம் கூட கொள்ளாமல் இருக்கும் வரை சிறிதளவே வாய்ப்பு உள்ளது. நீ கண்ணை திறக்க மறுத்தால் எதை உனக்கு காண்பிக்க முடியும்? கேட்பவர், நான் கர்மாவை பூரணத்துவத்திற்கு உந்துகின்ற ஒரு மர்மமான சக்தியாக கற்பனை செய்கிறேன். மகாராஜ், மக்கள் உன்னிடம் இவ்வாறுதான் சொல்லியிருப்பார்கள். நீ இங்கேயே இப்போதே பூரணமாகத்தான் இருக்கிறாய். பூரணமாக்கப்பட வேண்டியது நீ அல்ல. நீ என்னவாக இல்லையோ அதுவாக உன்னை கற்பனை செய்கிறாய். அதை நிறுத்துவதுதான் முக்கியம். எதை நிறுத்துகிறாயா அதுவல்ல. கேட்பவர், நான் என்னவோ அதுவாக ஆக கர்மா என்னை நிர்பந்திப்பதில்லையா? மகாராஜ், எதுவும் நிர்பந்திப்பதில்லை. நீ என்னவென்று உன்னை நம்புகின்றாயோ அதுதான் நீ. நம்புவதை நிறுத்து. கேட்பவர், நீங்கள் உங்கள் ஆசனத்தில் அமர்ந்து என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களை நிர்பந்திக்கிறதோ அது உங்கள் கர்மா. மகாராஜ், எதுவும் என்னை நிர்பந்திப்பதில்லை. எது செய்யப்பட வேண்டுமோ அதை செய்கிறேன். ஆனால் நீ பல தேவையில்லாதவற்றை செய்கிறாய். ஆராய்ந்து பார்க்க நீ மறுப்பதுதான் கர்மாவை உருவாக்குகிறது. உன்னுடைய துன்பத்தின் மேல் உனக்கு இருக்கும் விட்டேத்தியான கண்டுகொள்ளாத தன்மைதான் அதை தொடர செய்கிறது. கேட்பவர், ஆமாம், இது உண்மை. இந்த விட்டேத்தியான கண்டுகொள்ளாத தன்மையை எது முடிவிற்கு கொண்டு வரும்? மகாராஜ், ஒரு பற்றற்ற அல்லது வாங்கியான அலையாக உனக்குள்ளிருந்து உந்துதல் வர வேண்டும். கேட்பவர், அந்த உந்துதலை நான் சிறிதளவாவது அனுபவிக்க முடியுமா? மகாராஜ், கண்டிப்பாக. உன் நிலைமையையும் உலகத்தின் நிலைமையையும் பார். கேட்பவர், கர்மாவை மற்றும் மறுபிறவியை பற்றியும் பரணாமம் மற்றும் யோகாவை பற்றியும் குரு சிஷ்யர்களை பற்றியும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிவை கொண்டு நீங்கள் என்ன செய்வது? மகாராஜ், இவை எல்லாவற்றையும் உனக்கு பின்னால் விட்டுவிடு. அவற்றை மறந்துவிடு. கருத்துக்களாலும் நம்பிக்கைகளாலும் கடமையாக்கப்படாமல் மேற்கொண்டு செல். சுமையாக்கப்படாமல் மேற்கொண்டு செல். வார்த்தைகளாலான எல்லா வடிவங்களையும் சார்புடைய எல்லா உண்மைகளையும் தொட்டு உணரக்கூடிய எல்லா பொருள்களையும் விட்டு ஒளி. பூரணத்தை பூரணமாக முழு ஈடுபாட்டால் மட்டுமே அடைய முடியும். அரைமனதுடன் இருக்காதே. கேட்பவர், நான் ஒரு சில பூரணமான உண்மையில்தான் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஏதாவது இருக்கிறதா? மகாராஜ், ஆமாம், நான் என்னும் உணர்வு இருக்கிறது. அதனுடன் ஆரம்பி. கேட்பவர், வேறு எதுவும் உண்மை இல்லையா? மகாராஜ், மற்ற எதுவுமே உண்மையோ உண்மையற்றதோ கிடையாது. அது தோன்றும் போது அது மெய்யாக தெரிகிறது. அதை மறுக்கும் போது அது மறைந்து விடுகிறது. கடந்து போகும் ஒன்று என்று ஒரு புதிர். கேட்பவர், நான் மெய்மையைத்தான் புதிரானது என்று நினைத்தேன். மகாராஜ், அது எப்படி? மெய்மை எளிமையானது, திறந்திருப்பது, தெளிவானது மற்றும் அன்பானது, அழகானது மற்றும் மகிழ்ச்சியானது. அது முற்றிலும் முரண்பாடுகளற்றது. அது எப்போதும் புதியது, எப்போதும் வாட்டமுறாதது, முடிவில்லாத படைப்பு திறனுள்ளது. இருத்தல் மற்றும் இல்லாதிருத்தல், வாழ்தல் மற்றும் இறத்தல் ஆகிய எல்லா வேறுபாடுகளும் அதில் கலந்துவிடும். கேட்பவர், நான் எல்லாமும் மாயை என்று ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அது என் மனதை இல்லாததாக செய்யாது. மகாராஜ், மனம் எதை சிந்திக்கிறதோ அதுதான். அதை உண்மையானதாக்க உண்மையை சிந்தி. கேட்பவர், பொருட்களின் வடிவங்கள் வெறும் தோற்றம் என்றால் மெய்யாக அவை என்ன? மகாராஜ், மெய்யாக உணர்ந்தறிதல் மட்டுமே உள்ளது. உணர்ந்தறிபவரும் உணர்ந்தறியப்படுவதும் கருத்துகள் மட்டுமே. உணர்ந்தறிதல் என்னும் நிஜம்தான் உள்ளபடியானது. கேட்பவர், இங்கு பூரணம் எப்படி உள்ளே வருகிறது? மகாராஜ், உணர்ந்தறிதலின் பிறப்பிடம் பூரணம். அது உணர்ந்தறிதலை சாத்தியமாக்குகிறது. ஆனால் அதிகப்படியான பகுப்பாய்வு உன்னை எங்கும் கொண்டு போய் சேர்க்காது. பகுப்பாய்வை கடந்த, மனதை கடந்த இருத்தலின் அடிப்படை உனக்குள் இருக்கிறது. அதை நீ செயல்பாட்டினால் மட்டுமே அறிய முடியும். அதை தினசரி வாழ்க்கையில் வெளிப்படுத்து. அப்போது அதன் மொழி மேலும் பிரகாசமாக அதிகரிக்கும். மனதின் நியாயமான செயல்பாடு என்னவென்றால், என்ன இல்லையோ அதை சொல்வதுதான். ஆனால் நேர்மறையான அறிவை நீ வேண்டினால் மறைந்த மனதை கடந்து நீ போக வேண்டும். கேட்பவர், முழு பிரபஞ்சத்திலும் மதிப்புடைய ஏதேனும் ஒன்று உள்ளதா? மகாராஜ், ஆமாம், அன்பின் வலிமை உள்ளது. தொடரும். ஓம்.